ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈஸியாக டேஸ்ட்டாக லஞ்ச் பாக்ஸுக்கு சாதம் தான் ரெடி பண்ண போகிறேன். கேரட் பீன்ஸ் சாதம். பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்து பொரிய விட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கணும். 4 பல் பூண்டு எடுத்து 2ஆக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதங்க விட்ட பிறகு நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கும் போது சீக்கிரம் வதங்கி வந்துடும். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்ட பிறகு ஒரே ஒரு கேரட்டு 4-5 பீன்ஸ் எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதங்கி வந்ததும் வெந்து வந்த பிறகு 1 கப் அளவுக்கு வடித்து சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக நறுக்குன்னு மல்லித்தலையை தூவிட்டோன்னா ரொம்பவே அருமையான கேரட் பீன்ஸ் சாதம் ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட அப்பளம் அப்படி இல்லைன்னா கூழ் வடகம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.